கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் படத்தை மல்டிப்ளெக்ஸில் பார்த்தா எல்லா நார்மல் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருப்போம். மல்டிப்ளெக்ஸில் மாலில் அந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம்னு சொல்லி போய் பார்த்து ஏமாந்ததாங்க மிச்சம். அவங்க வந்து டால்பி கில்பின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டோட அந்த படத்தோட ஷோலே வந்து கெடுத்துட்டாங்க. ஸோ சிங்கிள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அதனால் சிங்கிள் ஸ்க்ரீன்ன்றப்போ வந்து அந்த பழைய எஃபெக்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. இந்த மாலில் வந்து கிளாரிட்டியாக இருக்கும், இதாக இருக்குன்னு சொல்லி நம்பி போய் அதோட படத்தோட உண்மைத்தன்மத்தை ஏமாத்திட வேண்டாம். ஏன்னா நாங்கள்லாம் பார்த்து ஏமாந்து மொக்கானனால தான் ஆர்கியூமெண்ட் பண்ணியும் அங்கே வேஸ்ட்டாக கோயம்புத்தூரில் இருக்க ஒரு தனியார் மாலில் சண்டே மத்தியான ஷோ பார்த்தது. கொஞ்சம் கூட என்ன இருக்குன்னு தெரியலீங்க. ஏங்க சவுண்ட் வைக்க மாட்டீங்களா படத்துக்கு? சவுண்டு அப்படிலாம் படம் போடாதீங்க. 24 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ஸோ வாட் நாங்கள் ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக வைக்கிற மாதிரியே தெரியலையே. நார்மல் ஸ்க்ரீனில் நல்லா இருக்கு, அதெல்லாம் சொல்லாதீங்க. படத்தோட சோலே கிடையாது. ஓப்பனிங் சீனால சப்பையாக போட்டுருக்கீங்க. டிவியில் பார்க்குற மாதிரி கூட இல்லை. ஏன் சார் படத்துக்கு டேஸ்டியே கெடுக்குறீங்க? இல்லையா போடாதீங்க, அப்படியே வியாபாரம் பண்ணுறீங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நார்மல் கேட்டரிங் நல்லா இருக்குங்க. மாலில் வந்து எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வருதுன்னு பார்த்தா அங்கே சப்பை மாதிரி இருக்குது. ஸ்பீக்கர் அப்புறம் வருது ஒரு இடத்துல நல்லா வருது, ஒரு இடத்துல வர மாட்டேங்குது. எப்படி அதை கேட்கணுங்க. நான் அந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கிறதுனால அது ஓப்பனிங் சீனே இல்லையா ஷோ கேன்சல் பண்ணி இது பண்ணுங்க. நாங்க வேற தேட்டர்ல போய் பார்ப்போம். பிராட்வேஸ் நல்லா இருக்காதுல்ல? இல்ல நேத்து பார்த்தேன் நானு. பிராட்வேஸ் நல்லா இருக்கா? பிராட்வேஸ்ல ஹவுஸ்ஃபுல்லி சரி அப்படின்ட்டு வரலாம். பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காரு. டிக்கெட் கிடைக்கல அதே மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக தான்